ஐயையோ இவ்ளோ பிரச்சனையான பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உங்க முதலீடான உங்க வீட்டை எப்படி பாதுகாக்கலான்னு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சொல்யூஷன் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க வீட்டு சுவர் பல வருஷத்துக்கு பாதுகாப்பாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். ஸ்டெப் 1, பிரைமர் அடிக்கிறத ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டெப் 2, சுவாசிக்கக்கூடிய பெயிண்ட்டை தேர்ந்தெடுங்க. ஸ்டெப் 3, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரப்பதத்தை செக் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரைமர் அடிக்கிறது ஒரு தேவையில்லாத செலவுன்னு. ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிரைமர் தான் உங்க சுவத்துக்கும் பெயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. அதுதான் பெயிண்ட்டை சுவத்துல நல்லா கிரிப்பா பிடிச்சுக்க வைக்கும். அதனால இதை மட்டும் எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது, நீங்க பெயிண்ட் வாங்கும்போது அந்த டப்பா மேல மைக்ரோபோரிஸ் இல்லனா பிரீத்தபிள் அப்படின்னு எழுதியிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி பெயிண்ட்கள் தான் சுவத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன துளைகளை அடைக்காம ஈரப்பதம் ஈஸியா வெளிய போக வழிவிடும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாய்ஸ்சர் மீட்டர் வச்சு சுவத்துல ஈரப்பதம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை ஈரப்பதம் இருந்தா முதல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் அடிக்கணும். சோ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெயிண்ட்ங்கிறது வெறும் அழகுக்காக அடிக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய முதலீடான உங்க வீட்டை வெளியிலிருந்து வர எல்லா பாதிப்புகள்ல இருந்தும் பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. இப்ப நீங்களே யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீங்க வாங்க போற பெயிண்ட் உங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்க போகுதா, இல்ல அந்த வீட்டோட சிதைவுக்கே காரணமா அமைய போகுதா? சரியான முடிவெடுங்க. உங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க.